கார்த்தி அர்ஜுன் பரமுவை எங்கள் சொத்தெல்லாம் திருடிட்டு நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்றாரு. அதுக்கு அர்ஜுன், மச்சான் அது எங்கள் சொத்து தான், அதை நாங்கள் திரும்பி வாங்கினோம், உங்கள் அப்பா அம்மா எங்களை ஏமாற்றி வாங்கினதுன்னு சொல்ல கார்த்தி பயங்கர டென்ஷன் ஆகி, அவங்கள பற்றி இன்னொரு வார்த்தை பேசுனா உன்னை கொன்று போட்டுடுவேன், நீயே ஒரு கிரிமினல், ஜெயில இருந்து வெளியே வந்துட்டோம்னு நினைக்காதடா, பெயில தான் வந்திருக்க, திரும்ப உள்ளதாண்டா போவேன்றாரு. அர்ஜுன், ஏதோ நான் கொஞ்சம் அசந்த நேரத்தில் உள்ள தள்ளிட்டீங்க, பரவாயில்ல, என்ன இருந்தாலும் நாமெல்லாம் ஒரே குடும்பம் ஆகிட்டோம், அதனால தான் என் குழந்தைக்கு பேர் வைக்க உங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன், அத்தையே இப்போ எங்களுக்காக உங்க வீட்டில் பேசிட்டு இருக்காங்க போலன்னு சொல்ல கார்த்தி டென்ஷன் ஆகி அர்ஜுன் சட்டையை பிடிச்சி, ஏய் நீ எந்த பிளான்ல இருக்கன்னு தெரியும்டா, ஏற்கனவே ராகினியை ஏமாத்தி உன்னையே முட்டாள்தனமா நம்புற மாதிரி மாத்தி வச்சிருக்க, இப்போ எங்க அம்மாவையும் உன் பக்கம் இட்லாம்னு பாக்குறியா, அது ஒரு நாளும் நடக்காதுடா, எங்க கம்பெனியில் இருக்கிற நல்ல பொருள் எல்லாம் மாத்தி டேமேஜ் பீஸை வச்சது நீதான்னு நல்லா தெரியும், எவிடன்ஸ் இல்லாம நீ இன்னும் மாட்டாம இருக்க, எல்லாத்துக்கும் சேர்த்து நீ ஒரு நாள் ஜெயிலுக்கு போக ரெடியாருன்னு சொல்லிட்டு போறாரு. அர்ஜுன் ஃபங்க்ஷன்ல எல்லாரும் முன்னாடி கோதையை போட்டு கொடுக்க பிளான் பண்றாரு. கார்த்தி வீட்டில் வந்து அர்ஜுன் நக்கல் பண்ணதை சொல்லி ஃபங்க்ஷனுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்றாரு. நடேசன், வசு, சரஸ்வதியும் ஃபங்க்ஷனுக்கு போக விருப்பம் இல்லாம பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டு கோதை என்னடா பண்றதுன்னு குழம்பி போறாங்க. அர்ஜுன் வீட்டில் ஜெயந்தி அந்த கோதை குடும்பம் வருமா வராதாடன்னு கேட்க அர்ஜுன், அதுக்கு கண்டிப்பா வருவாங்கக்கா, கோதையோட 2 பசங்களே அவங்கள திட்டி அவமானப்படுத்த தான் போறாங்கன்னு சொல்ல அர்ஜுனோட அம்மா, அதை பார்க்க தாண்டா நான் அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறேன்ட்டாங்க. அப்புறம் கோதை குடும்பத்தில் நடேசனை தவிர மற்ற எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வராங்க. ஃபங்க்ஷன்ல ஜெயந்தி, எங்க வீட்டு வாரிசு எங்க அம்மா பேர் வைக்கணும்னு ஆசை இருக்காதானு கேட்க அதுக்கு ராகினி, எங்க அம்மா தான் பேர் வைக்கணும்னு சொல்றாங்க. அர்ஜுனா அத்தை தான் பேர் வைக்கணும்னு சீன் போடுறாரு. அப்புறம் கோதை குழந்தைக்கு வைஷ்ணவின்னு பேர் வைக்கிறாங்க. தமிழும் பரமும் சேனை தண்ணி ஊத்துறாங்க. அடுத்து அர்ஜுன் பிளான் பண்ணபடியே கோதை கிட்ட வந்துட்டு, எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அத்தைன்னு சொல்லிட்டு, நான் கூட பெயிலே கிடைக்காம வெளியே வர முடியாதுன்னு நினைச்சேன், எப்படியோ அத்தையோட தயவால வந்துட்டேன்னு சொல்ல கோதை பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ராகினி, கார்த்தி, சரஸ்வதி எல்லாரும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. கார்த்தி, அம்மா அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதானம்மா, நீங்க தாம்மா அவன் பெயில வர்றதுக்கு காரணம்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட, பாத்தீங்களான்னு நான் சொல்லும் போது நம்பல, இப்ப பாத்தீங்களா இந்த கிரிமினலுக்காக தான் அம்மா சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு பயங்கரமா வெடிக்கிறாரு. வசு, சரஸ்வதி நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லைன்றாங்க. தமிழ் கோதை கிட்ட வந்து நின்று அமைதியா, இதுல என்ன தப்பு இருக்கு, அவங்க பொண்ணுக்கு நல்லதுதானே பண்ணிருக்காங்க, அம்மா பண்ணதை என்னால நம்ப முடியல தான், ஆனா அவங்க பக்கம் நியாயம் இருக்கு, அதை என்னால புரிஞ்சிக்க முடியுது, என்னதான் இருந்தாலும் ராகினி நம்ம வீட்டு பொண்ணு, எதிரிக்கும் நல்லது பண்ற குணம்டா அவங்களுக்கு, ராகினி நல்லா இருக்கணும்னு தானே இதை பண்ணிருக்காங்க, அதுல எந்த தப்புமே இல்லையேன்னு சொல்றாரு. அர்ஜுன் தமிழ்கிட்ட, என்னையே ஜெயிலுக்கு அனுப்பிட்டு எங்க கம்பெனியையும் இழுத்து மூடிட்டு இப்ப எங்க வீட்லயே சாப்பிட வந்திருக்க பாருங்க, நீங்க உண்மையிலேயே வேற லெவலுங்கன்னு சொல்ல கார்த்தி உடனே டென்ஷன் ஆகி, ஏய் என்ன சாப்பிட தான் வந்தமான்றாரு. அர்ஜுன், அத்தை மாமா எங்க கிட்ட இருந்து கம்பெனியை ஏமாத்தி வாங்கினாங்க, இப்ப நாங்க அதை திரும்பி வாங்கினது தப்பா தெரியுதான்றாரு. சரஸ்வதி வந்து, ஏன் வீடுன்றியே, அது அத்தை உனக்கு போட்ட பிச்சடா, அதை மறந்துடாதன்றாங்க. அர்ஜுன் தமிழ்கிட்ட, உங்க கம்பெனியை சீக்கிரம் மூடி சீல் வைப்பேன், உங்களையும் சீக்கிரம் ஜெயிலுக்கு அனுப்புவேன், தயாரா இருங்கன்றாரு. அதுக்கு தமிழ், டேய் மாப்பிள்ள நீ பெயில தாண்டா வந்திருக்க, ஜெயிலுக்கு யாரு போக போறாங்கன்னு கூடி சீக்கிரமே தெரியதான் போகுதுன்னு சொல்லிட்டு வாமா போகலான்றாரு. அப்போ கோதை பயங்கர கோவத்துல அர்ஜுனை கண்ணால எரிச்சிடுற மாதிரி பார்த்துட்டு போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.